வணக்கம் நண்பா, நான் உங்கள் சக்திவேல் பேசுகிறேன். வெல்கம் டு சக்தி விலாக்ஸ் தமிழ். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக நான் செகண்ட் சர்வீஸ்க்கு பெங்களூருக்கு வந்திருக்கேன். அதை பற்றின வீடியோ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இன்ஃபி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இங்கே தான் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் சர்வீஸ் நான் இப்போ எலக்ட்ரானிக் சிட்டியில் இருக்கேன், பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டி. ஸோ சர்வீஸ் சென்டரும் பார்த்தீங்கன்னா இங்கே எலக்ட்ரானிக் சிட்டிலே தான் இருக்குது. நான் வந்துட்டு அதுக்குள்ளேயே. ஸோ ரைட் சைடில் இருக்கு பாருங்கள், அதுதான் வந்து இசிடி. இது ஓப்பன் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ பார்க்கணும். Is it opened? Yeah bro, one is false neutral. False neutral, it's no it is getting false neutral when the machine is on. It is not at all possible to put the neutral. We have to off. Yeah, we have to off, then again on. Without engine on, then we have to do it. But I will take a rest. What is the other issue? Other issue, while reducing the gear now, we are getting this tick tick sound in the clutch. That is also I will take a rest. Then main issue is fog issue. See, normally that is a common, and even we have applied some of the Yeah. Yeah, to protect. like a fog it will create in like a working area. It will not come in this side area. Yeah. It will come. That is because of the outside temperature is different and the LED temperature is different. Due to that is a common. Already we have got the circular also. That is no solution. There is no solution at all. That is common. After 1 or 2 hours in the sunrise it will go off. சர்வீஸ் வந்து முடிஞ்சிருச்சு, எல்லா விஷயமும் சொல்லியிருந்தேன். அது எல்லாம் முடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ டெஸ்ட் ரைட் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. போயிட்டு வந்து எதுனா இஷ்யூனா சொல்லலாம் அவங்கக்கிட்ட. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சர்வீஸ் பண்ண பிறகு ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சர்வீஸ் பண்ண பிறகு எப்பயுமே வந்து ஸ்லோவாக தான் போகணும். ஏன்னா டிஸ்க்கு வந்து பாலிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாலிஷ் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு பிரேக் வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக தான் பிடிக்கும், அன்டில் ஒரு 2 கிலோமீட்டர் இல்லைனா 3 கிலோமீட்டர் வரைக்கும். ஸோ எப்பயுமே வந்து ஸ்லோவாகவே போங்க. இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு 4-5 இஷ்யூ சொல்லியிருந்தேன். வாவ், என்னங்க கியர் ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க, செம்ம. நல்லாவே ஒர்க் ஆகுதுங்க. கியர் இஷ்யூ சொல்லியிருந்தேன், இது மாதிரி ஃபால்ஸ் நியூட்ரல்லாம் வீயுது அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்லையே, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் சவுண்டு பிரேக்கில் வந்து இருந்துச்சு. ஓகே, பரவாயில்ல, சவுண்டும் வரல எதுவும். நான் உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு, ஏன்னா இப்போது இதில் சொல்ல முடியாது. ஸோ டோட்டலாக உங்களுக்கு ஸ்லிப்போடு அட்டாச் பண்ணுறேன். நல்லாவே இருக்குங்க, சீரியஸ்லி நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நியூட்ரல் போட்டு பார்க்குறேன். ஓகேங்க, நியூட்ரலும் பக்காவாக வீயுது. இந்த இஷ்யூ தான் சொல்லி வச்சுருந்தேன், இதுவும் தான். ஸோ பரவாயில்ல, நான் இங்கே திருப்பிக்கிறேன். ஏன்னா டெஸ்ட் ரைடு ரொம்ப தூரம்லாம் போக வேணாம். ஸோ பரவாயில்லையே. செகண்ட் சர்வீஸ் காஸ்ட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் அலண்டு போயிடுவீங்க. ஏன்னா ஷாக்கிங் காஸ்ட் அது. நான் உங்களுக்கு இந்த வீடியோ லாஸ்ட்டாக கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ வாவ், இது தாங்க இந்த பீஸ்டி பாய். சும்மா லைட்டாக டச் பண்ணால் போதும், அப்படியே தூக்கின்னு ஓடுவான். என்ன நண்பா, இவன் பெங்களூர் டைரெக்டாக கேடிஎம் ஷோரூம்லேருந்து இங்கே காட்டுக்குள்ளே இருந்து பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, அங்கே 2 டேஸ் ட்ரிப்பு இருந்துச்சு. ஸோ ஒகேனக்கல்லாம் போயிட்டு செகண்ட் சர்வீஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நீங்கள் வேணால் ஒகேனக்கல் வீடியோவும் இருக்கும், ஸோ அதை வேணால் போயிட்டு பாருங்கள். செம்மையாக இருந்துச்சு ட்ரிப் ஆக்சுவலாக. ஸோ அங்கே டைம் எனக்கு கிடைக்கல. அந்த ரீசன்னால் தான் நான் இங்கே வந்து ஓகே செகண்ட் சர்வீஸ் ஃபுல்லாக அவங்க என்னென்ன பண்ணாங்க வித் ப்ரைஸ் டீட்டெயில்ஸோடு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ சீட்டு வந்து கையில் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே நண்பா, ஸோ 5 இஷ்யூவில் என்னென்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் நியூட்ரலு,
கிளச் சவுண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி ஃபாக் இஷ்யூ, நம்பர் பிளேட் சவுண்ட் இஷ்யூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் சவுண்ட் இஷ்யூ. ஸோ இதெல்லாம் தான் இஷ்யூவாக நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நீங்களே அந்த இன்ஜினியர் ஓட்டி பார்த்தார். ஆக்சுவலாக நல்லாவே தான் இருந்துச்சு. ஆல்ரெடி வண்டி வந்து நம்ம பக்காவாக மெயின்டைன் பண்ணுறோம் எல்லாமே, செயின்லேருந்து எல்லாமே எல்லா பார்ட்ஸும். ஸோ அவர் ஓட்டி பார்த்துட்டு நீங்கள் செகண்ட் சர்வீஸை பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அவ்வளோ அளவுக்கு நல்லா டீசெண்டாக வச்சுருந்தோம்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் இஷ்யூ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் நியூட்ரல் சொல்லியிருந்தேன். ஃபால்ஸ் நியூட்ரல் வந்து என்ன ஆயிடுச்சு, இதுக்கு முன்னாடி என்ன ஆகிட்டு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, என்னால் வண்டி வந்து என்ஜின் ஆன்லேயே இருக்கும். சப்போஸ் நான் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கியர்லேருந்து நியூட்ரல் போட முடியுமானா கண்டிப்பாக என்னால் முடியவே முடியாது. ஏன்னா அது ஃபால்ஸ் நியூட்ரலாகவே தான் வீயும். இப்போ நான் சப்போஸ் நியூட்ரல் போட ட்ரை பண்ணாலும் ஆகவே ஆகாது. அதுக்கு நான் ஒர்க் அரவுண்டாக என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, கில் சுவிட்ச் வந்து ஆஃப் பண்ணிவிடுவேன். கில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்பியும் ஆன் பண்ணிவிட்டு, என்ஜின் ஆன் பண்ணாதான் ஜஸ்ட் கில் சுவிட்ச் மட்டும் ஆன் பண்ணிவிட்டு இது பண்ணுவேன், ஆஃப் பண்ணுவேன், ஐ மீன் நியூட்ரல் போடுவேன். ஸோ அது மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. பட் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன் இது மாதிரி ஃபால்ஸ் நியூட்ரல் வீதுன்னா முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கியர் ஷிஃப்டிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாகவே இருக்குன்னு சொல்லலாம், நல்லா ஈஸியாக இருக்குது. அண்ட் செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கிளச் சவுண்டு. கிளச் சவுண்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபிஃப்த்து கியரில் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபிஃப்த்து கியர்லேருந்து ரெடியூஸ் பண்ணுறேன், ஃபோர்த்து தேர்ட் பார்த்தீங்கன்னா டிக் டிக்கின்னு சவுண்ட் இருக்கும். அண்ட் செகண்ட் ஒன் ரெடியூஸ் பண்ண சொல்லும்போது கண்டிப்பாக சவுண்டு வந்து வராது. ஸோ அது பார்த்தீங்கன்னா நைஸாக இருக்கும். பட் இந்த இஷ்யூ நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட. அவங்க சொன்னாங்க ஆக்சுவலாக ஐசிசி பைக் பார்த்தீங்கன்னா கிளச் ஒரு அளவுக்கு கொஞ்சம் ஆடாக தான் இருக்கும், அது நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் அந்த சவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வியர்டாக இருந்துச்சு, ரொம்ப இதுவாக இருந்துச்சு. பட் ஆப்போசிட்டாக அவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க, ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஏன்னா சவுண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப எல்லா கியரும் வந்து நான் ஷிஃப்ட் பண்ண சொல்லும்போது டிக் டிக்குன்னு ஓவராக சவுண்டு வர ஆரம்பிக்குது. ஸோ மூணாவதாக இஷ்யூ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, டிஎஃப்டி ஃபாக் இஷ்யூ இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னேன். பட் ஆஸ் யூஷுவல் அவங்க அதே தான் ரிப்பீட் பண்ணுறாங்க. என்னென்னா இது வந்து காமன் இஷ்யூ தான், டியூக் 390ல் ஃபாக் வந்து வரதான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈவன் தோ இது வந்து சீல் தான் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இது ஈவன் வின்டர் சீசன்ன்றதுனால இன்னும் இந்த ஃபாக் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் என்ன ஒரு நல்ல விஷயம்னா தண்ணிலாம் எதுவும் உள்ளே போகிறதில்ல. பட் ஃபாக் மட்டும் அதிகமாக இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். பட் என்னென்னா நம்ம வண்டி ஒரு 5 நிமிஷம் ஓட்டினோம்னா கண்டிப்பாக அது ஃபிக்ஸ் ஆகிடுது. ஸோ அது வரைக்கும் நல்ல விஷயம். நாலாவது இஷ்யூவாக என்ன சொல்லியிருந்தேன்னா, இது கண்டிப்பாக வண்டி இஷ்யூ இல்லை, பட் ரொம்ப அனாயிங் இஷ்யூவாக இருந்துச்சு. என்னென்னா நம்பர் பிளேட் இஷ்யூ. நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா நான் ஈவன் ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் கூட டகன்னு சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னா இது வந்து லூஸ் ஆகிடுச்சு. ஈவன் தான் நீங்கள் இங்கே பார்க்கலாம், ஐ செக்யூரிட்டி நம்பர் பிளேட் தான் போட்டிருக்காங்க, ஐஎன்டி நம்பர் பிளேட்டு. ஸோ பட் இருந்தாலும் இது 2 பின்னு மட்டும் அடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இது பார்த்தீங்கன்னா கீழே ரொம்ப ஆட ஆரம்பிச்சிருச்சு. அது ஏன் ரீசன்னே தெரியல. பட் அவங்கக்கிட்ட சொன்னேன் இது மாதிரி இன்னொரு விதமாகவும் அவங்க இது பண்ணி தரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் லெட் இட் பி இதுவே இருக்கட்டும்னு சொன்னேன். பட் அவங்க ஏதோ இங்கே ஏதோ என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க ரீசன் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ஃபிக்ஸ் மட்டும் பண்ணிட்டுன்னு சொல்லுவாங்க. ஷோரூமில் அதுதான் பண்ணிகிட்ருக்காங்க இது வரைக்கும். ஸோ இது வந்து ஏதோ பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் பிளேட் சவுண்டு வந்து அந்த அனாயிங் சவுண்டு கண்டிப்பாக ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அது வரைக்கும் கண்டிப்பாக நல்ல விஷயம். ஸோ 5வது பார்த்தீங்கன்னா பிரேக் இஷ்யூ. பிரேக் அடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா கிளி மாதிரி சவுண்டு வரும், கீக்குன்னு வரும் சவுண்டு. அது இந்த தண்ணி எடுத்து ஊற்ற சொன்னாங்க, எல்லாம் அதெல்லாம் பண்ணியாச்சு. பட் ஸ்டில் எதுவுமே ஃபிக்ஸ் ஆகலை. பட் அவங்கக்கிட்ட சொன்னேன், அவங்க ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் சவுண்டு சுத்தமாக வரத்தில்லை, ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அண்டு வண்டி கண்டிஷன் பாருங்கள் வேறு லெவலில். இந்த டூரிங் போயிட்டு வந்தேன் 2 days ஃபுல்லாக மண் அடிச்சிருக்குது. பட் பிரேக் இது வரைக்கும் எந்த சவுண்டும் வரல அவங்க ஃபிக்ஸ் பண்ணதுலேருந்து. ஸோ ஓவராலாக செகண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பட் இது நான் ஃபுல்லாக ஓட்டி பார்த்தா தான் தெரியும் இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் ரிவ்யூ ஒன்றா போடுறேன், எப்படி டோட்டலாக நல்லா இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஷார்ட் டேர்மில் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம், ஒரிஜினல் இன்வாய்ஸ் வந்து நம்ம கையிலேயே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் இது உங்களுக்கு பிக்சரும் எடுத்து போடுறேன், ஏன்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ பிக்சரை எடுத்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ இது நம்ம என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நீங்களே பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா
ஆயில் என்ஜின் ஆயில் வந்து 10W50 தான் போட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோனா 1.75 லிட்டர்ஸ் போட்டிருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 716 ரூபா வந்திருக்கு, 716 ருபீஸ். சிஜிஎஸ்டி ஜிஎஸ்டி உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்காங்க ஆயில் ப்ரைஸோட. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆயிலுக்கே பார்த்தீங்கன்னா 1479 ருபீஸ் வந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆயில் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 73 ரூபா 99 காசு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 2 மேஜராக இதில் பண்ணதே. ஏன்னா வண்டி ஆல்ரெடி நம்ம பீஸ்டி பாய் வந்து செம கண்டிஷனில் இருக்கான். ஸோ அதனால் வந்து வேறு எந்த இஷ்யூவும் வரல நம்ம பைக்கில். ஸோ அது வரைக்கும் கண்டிப்பாக நல்ல விஷயம், ஏன்னா பீஸ்டி பாய் நல்லாவே இருக்கான், அந்த ரீசனுக்காக தான். ஸோ இது 2 தான், என்ஜின் ஆயில் ஃபில்டர் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கன்சியூமபிள்ஸ் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 132 ருபீஸ் போட்டிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் பார்த்தீங்கன்னா செயின் வந்து லூப்ரிகேஷன் பண்ணியிருக்காங்க வித் ஓகேஎஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஓகேஎஸ் பிராண்ட் வச்சு தான் செயின் வந்து லூப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 176 ருபீஸ் ஆகிருக்கு, நல்ல விஷயம். ஸோ ஏன்னா நல்லாவே லூப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நல்லாவே லூப் பண்ணி எல்லாமே ஆயில் அடிச்சிருச்சு, அது வேறு விஷயம். ஃபுல்லாக பின்னாடி வீல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆயில் தான். ஏன்னா அவங்க ஷோரூமில் லூப் பண்ணாலே அவ்வளோ தான், கண்ட மேனிக்கு அடிச்சு விட்டுருவாங்க, ஈவன் தான் நம்ம கம்மியாக பண்ண சொன்னாலும். அண்ட் வந்து பாலிஷிங் சார்ஜும் நீங்கள் வீடியோவில் முன்னாடியே பார்த்துருக்கலாம், பாலிஷிங் வந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். பாலிஷிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, 50 ருபீஸு, அந்த டேக்ஸ்லாம் போட்டு 59. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சுன்னா சிஜிஎஸ்டி ஒரு 118 ரூபா வந்திருக்கு, எஸ்ஜிஎஸ்டி ஒரு 118 ரூபா, வரியே ஒரு 240 ரூபா அப்படி வந்திருக்குன்னா பார்த்துக்கிங்களேன். அண்ட் நெட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1921 ருபீஸு. ஸோ அவ்வளோதான், நம்ம இப்போ பே பண்ணதை பார்த்தீங்கன்னா நீங்களே இங்கே பார்க்கலாம், க்ளோஸ்அப்பில் வேணால் காமிக்கிறேன். ஸோ 1922 இது தாங்க நம்ம செகண்ட் சர்வீஸோட காஸ்ட்டு. டியூக் 390 BS6க்கு செகண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 1922 தான் ஆச்சு, ஒரு 1922 ரூபா. கண்டிப்பாக எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நான் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் என்னவோ கம்மியாக தான் ஆகும், பட் செகண்ட் அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் சர்வீஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் எவ்வளோ சொன்னாங்கன்னா அரௌண்ட் 3,000 to 4,000 கண்டிப்பாக வரும், உன்னால் மெயின்டைன்லாம் பண்ண முடியாது, அவ்வளோ பைசாலாம் மிடில் கிளாஸுக்கெலாம் செட் ஆகுதுன்னு சொன்னாங்க. பட் நீங்களே பார்க்கலாம், அட்டாச்சும் பண்ணுறவங்களுக்கு அந்த இன்வாய்ஸு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1922 தான் ஆச்சு. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரீசனபிள் தான். ஏன்னா அவங்க அதிகமான எதுவும் சார்ஜஸ் எதுவும் போடலை. வண்டிக்கு என்ன ஃபால்ட்டு நீங்கள் சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வரைக்கும் கண்டிப்பாக பிக் தம்ஸ் அப்புன்னே சொல்லலாம் கேடிஎம் சைட்லேருந்து. ஸோ ஷோரூமும் நல்லா குயிக்காகவே டெலிவரியும் கொடுத்துட்டு ஒரு 2 or 3 ஹவர் நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நீங்கள் சொன்னீங்கன்னா ப்ரியாரிட்டி பேஸில் வந்து கண்டிப்பாக தருவாங்க. ஸோ இது உங்களுக்கே தெரியும், நான் இசிடி பிரான்ச்சில் தான் எடுத்தேன். ஸோ அங்கே தான் சர்வீஸும் பண்ணேன், ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் 1922ன்றது கண்டிப்பாக ரீசனபிள் ப்ரைஸ் தான். ஏன்னா உங்களுக்கே அதர் பைக்ஸ் தெரியும், கண்டிப்பாக ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாகும் சர்வீஸ் சார்ஜ். பட் இது பார்த்தீங்கன்னா கம்மியாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஓவரால். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் புதுசாக பைக் வாங்குறதா இருந்தால் அண்ட் ஆல்ரெடி பைக்கு வச்சுருந்து நீங்கள் ஆல்ரெடி செகண்ட் சர்வீஸ் அது மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் சர்வீஸ் அமௌண்ட்டு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அட்லீஸ்ட். ஸோ தட் எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ ஆவரேஜாக வந்து சர்வீஸ் காஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே நண்பா, இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து எல்லா வீடியோவுமே கண்டிப்பாக வரும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you next video. Until then, bye from Shakti.